வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சொத்து குவிப்பு அப்பீல் வழக்கு விசாரணையை முன்கூட்டியே துவக்க ஜெயலலிதா திடீர் மனு. சுப்ரீம் கோர்ட் நிராகரிப்பு. அறிவித்தபடி டிசம்பர் 18ஆம் தேதி துவங்கும் என்று திட்டவட்டம். கூடங்குளத்தில் புதிதாக 2 அணு உலைகள் அமைப்பது உட்பட 16 உடன்பாடுகள். பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. மதமாற்ற விவகாரத்தால் பார்லிமென்டின் இரு அவைகளும் 2வது நாளாக ஸ்தம்பிப்பு. எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று லோக்சபாவில் விவாதம். விரிவான செய்திகள். சொத்து சேர்ப்பு வழக்கில் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை முன்கூட்டியே விசாரிக்க கோரும் ஜெயலலிதாவின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சொத்து சேர்ப்பு வழக்கில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, இளவரசி VN சுதாகரன் ஆகியோருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையை பெங்களூர் தனி நீதிமன்றம் அளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் 4 சார்பிலும் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனிடையே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 மேல்முறையீட்டு மனு தொடர்பான ஆவணங்களை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் 2 தினங்களுக்கு முன் தாக்கல் செய்தனர். இந்நிலையில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு மனு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் தாக்கல் செய்துள்ளதால் மேல்முறையீட்டு மனுவை முன்கூட்டியே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவிட வேண்டுமென அம்மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இம்மனு வியாழனன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஜெயலலிதா சார்பில் ஆஜரான மூத்த வக்கீல் ஃபாலி நாரிமன் ஆஜராகி மேல்முறையீட்டு மனுவை முன்கூட்டியே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வலியுறுத்தினார். இதை கேட்ட நீதிபதிகள் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 ஜாமீன் வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் டிசம்பர் 18ஆம் தேதி நடக்கும்போது மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறி ஜெயலலிதா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தனர். மேல்முறையீட்டு மனு தொடர்பான ஆவணங்களின் நகல்களை வழக்கின் புகார்தாரர் சுப்பிரமணிய சுவாமிக்கு வழங்க வேண்டும் எனவும் ஜெயலலிதா தரப்பு வக்கீலுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கூடங்குளத்தில் 2 அணு உலைகள் உட்பட 16 ஒப்பந்தங்கள் இந்தியா ரஷ்யா இடையே கையெழுத்தாகியுள்ளன. இந்தியாவின் நீண்டகால நட்பு நாடான ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதின் புதனன்று இரவு டெல்லி வந்தார். அவர் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் பவனில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இச்சந்திப்பின் போது ராணுவம், மின்சாரம், எண்ணெய், எரிவாயு, சுரங்கம், அணு மின்சக்தி, நிதி, செய்தி சேவை, மருத்துவ ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக 16 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. கூடங்குளத்தில் ரஷ்யா உதவியுடன் 2 அணு உலைகள் மின்சார தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் மேலும் 2 அணு உலைகளை அமைப்பதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது. சந்திப்புக்கு பிறகு பிரதமர் மோடி கூறுகையில், ரஷ்யா உதவியுடன் இந்தியா மேலும் 10 அணு உலைகளை அமைப்பது தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகிலேயே மிக உச்சபட்ச பாதுகாப்பு அம்சங்களுடன் அந்த அணு உலைகள் அமையும் என கூறிய மோடி, அணு உலைகளுக்கான சாதனங்களை இந்தியாவிலேயே தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தனது மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் நவீன ஹெலிகாப்டர்களை இந்தியாவிலேயே தயாரிக்க ரஷ்யா ஒப்புக் கொண்டுள்ளதாக மோடி பெருமிதம் தெரிவித்தார். மோடியுடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக கூறிய ரஷ்ய அதிபர் புட்டின், இந்தியாவுடனான பொருளாதார மற்றும் ராணுவ உறவை விரிவுபடுத்த தான் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த மதமாற்ற விவகாரத்தால் பார்லிமென்டின் 2 சபைகளிலும் கடும் அமளி ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் 100 முஸ்லிம்களை RSS அமைப்பின் துணை அமைப்பினர் இந்து மதத்துக்கு மாற்றியதாக சர்ச்சை எழுந்துள்ளது. ஆதார் மற்றும் குடும்ப அட்டைகளை வாங்கித் தருவதாக மதமாற்றம் நடந்ததாக கூறப்படுகிறது. இப்பிரச்சினை பார்லிமென்டில் 2வது நாளாக வியாழனன்றும் எழுப்பப்பட்டது. ராஜ்யசபா கூடியதும் இப்பிரச்சினையை சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ், இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். பாரதிய ஜனதாவுக்கு மதமாற்ற விவகாரத்தில் தொடர்பில்லை என்றால் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி வலியுறுத்தினார். இது தொடர்பாக பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியதால் அடுத்தடுத்து 2 முறை ராஜ்யசபா ஒத்திவைக்கப்பட்டது. மதமாற்ற பிரச்சினையை கண்டித்து விவாதம் நடத்த வேண்டும் என லோக்சபாவிலும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. சில கட்சிகள் மதமாற்றத்தின் மூலம் கலவரத்தை ஏற்படுத்த முயலுவதாக சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் குற்றம் சாட்டினார். गंभीर मामला है, अगर आप गंभीरता से नहीं लेंगे तो कहीं ऐसा न हो दंगा हो जाए। दंगा कहीं हाँ ये दंगा हो सकता है। जी बोलिए। इसलिए गंभीरता से लीजिए, इसका हल्का फुल्का नहीं। விவாதம் நடத்த அரசு தயாராக இருப்பதாக பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறினார். Madam, conversion and reconversion, both are issues to be discussed. The government has no problem whatsoever
if the house wants a central registration, even Mahatma Gandhi said proselytization and conversions are bad. This is what Mahatma Gandhi said. So that being the case, we have no problem. Let us discuss it at an appropriate time through an appropriate motion. Let us not disturb the house, and then there are other important issues also. இப்பிரச்சனையால் 2 முறை லோக்சபா ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் பிற்பகலில் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று மதமாற்ற விவகாரம் குறித்து காரசார விவாதம் நடந்தது. இதனிடையே ஆக்ரா சம்பவம் தொடர்பாக அறிக்கை தரும்படி உத்தரப்பிரதேச அரசை மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் நடந்த பண பரிமாற்றம் தொடர்பாக மாறன் சகோதரர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் டெல்லியில் விசாரணை நடத்தியுள்ளனர். சென்னையைச் சேர்ந்த சிவசங்கரன் வசமிருந்த ஏர்செல் நிறுவனத்தை மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனத்துக்கு விற்கும்படி மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் நெருக்கடி கொடுத்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. சிபிஐ வழக்கின் அடிப்படையில் ஏர்செல் நிறுவனத்தை வாங்கியதற்கு பிரதிபலனாக 629 கோடி ரூபாயை தயாநிதியின் சகோதரர் கலாநிதி சன் டைரக்ட் நிறுவனத்தில் மேக்சிஸ் நிறுவனம் சட்டவிரோதமாக முதலீடு செய்துள்ளதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தயாநிதி கலாநிதி ஆகியோரிடம் தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர். டெல்லியில் உள்ள தலைமையகத்தில் திங்களன்று துவங்கிய விசாரணை வியாழக்கிழமை வரை தொடர்ந்து நடந்ததாகவும் அவர்களது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. ஒட்டுமொத்த சன் குரூப் நிறுவன பண பரிமாற்றம், இருவரது தனிப்பட்ட முறையிலான பண பரிமாற்றம் மற்றும் சன் டிவியில் மேக்சிஸ் செய்த 629 கோடி ரூபாய் முதலீடு குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். இவ்வழக்கு தொடர்பாக சன் டிவி நிறுவனத்தின் 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான உத்தரவை அமலாக்கத்துறை பிறப்பிக்க உள்ளதாகவும் அதனாலேயே இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மாறன் சகோதரர்கள் தாக்கல் செய்த ஆவணங்களை ஆராய்ந்து வருவதாகவும் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகும்படி இருவருக்கும் சம்மன் அனுப்பப்படலாம் எனவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழகம் மற்றும் இலங்கை கடற்கரை பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிக்கிறது. இதனால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. அதிகபட்சமாக சேர்வலாறு அணை பகுதியில் 205 மில்லிமீட்டர் மழை பதிவாகியது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பாபநாசம், சேர்வலாறு அணைகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் அணைகளிலிருந்து தாமிரபரணி ஆற்றில் 10,000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து விழுவதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரியிலிருந்து வரோம். வருஷம் குற்றால அருவியில தான் குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கே போவோம். இந்த வருஷம் குளிக்கலான்னு வந்தோம். நிறைய தண்ணி வருது. அது இல்லாம அங்க காட்டாற்று வெள்ளம் மாதிரி தண்ணி அதிகமா வந்துட்டு இருக்கு. கலங்களாவே வருது. போலீஸ்காரங்க எங்களை அனுமதிக்கல. பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நடைபாதையில் தண்ணீர் வழிந்தோடுகிறது. நீர்நிலைகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகை, காரைக்கால், புதுக்கோட்டையைச் சேர்ந்த 81 மீனவர்கள் மற்றும் 89 விசைப்படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி அப்பகுதி மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 2500 பேர் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். வியாழனன்று அதிகாலை கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து கப்பலில் வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்து படகுகள் மீது மோதினர். பின்னர் 27 மீனவர்களை கைது செய்து 6 விசை படகுகளுடன் காரைநகர் கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றனர். அங்கு விசாரணை நடத்திய இலங்கை அதிகாரிகள் அதிபர் ராஜபக்சே வரும்போது நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது எல்லை அருகே மீன்பிடித்தால் கடும் நடவடிக்கை எடுப்போம் என்று மீனவர்களை எச்சரித்து விடுவித்தனர். இலங்கை கடற்படை தொடர்ந்து எங்களுடைய மீனவர்களை சிறைப்பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. படகுகளை சிறைப்பிடிக்கிறாங்க. இதுவரைக்கும் போன வாரம் வரைக்கும் 88 படகு பிடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 6 படகு பிடிச்சி 94 படகையும் தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு 27 படகு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மீனவர்களையும் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறாங்க.
இந்த நிகழ்வு வந்து தொடர்ச்சியா நடைபெறுது. மத்திய அரசாங்கம் நிரந்தரமான ஒரு தீர்வை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த இவங்க தாமதப்படுத்த எங்க எல்லா படகுமே இலங்கை கடற்படை பிடிச்சி சிறைப்பிடிச்சு வச்சிருவாங்க போல் இருக்கு. இதனால எங்களுடைய மீனவர்கள் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனிடையே நாகை, காரைக்கால் மற்றும் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 81 மீனவர்கள் மற்றும் 89 விசைப்படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி அப்பகுதி மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர் தாக்குதல், சிறைப்பிடிப்பு என மீனவர்களை இலங்கை அரசு தொடர்ந்து மிரட்டி வருவது தமிழக மீனவர்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கள மீனவர்கள் 12 பேருக்கு வரும் 23ஆம் தேதி வரை காவல் நீட்டித்து ராமநாதபுரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள் கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி இந்திய கடல் எல்லையான கன்னியாகுமரி அருகே அத்துமீறி மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அவர்களை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடலோர காவல்படையினர் கைது செய்து ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் வியாழனன்று மீனவர்கள் 12 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ராமநாதபுரம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு நீதிபதி ஜெயராஜ் முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி 12 மீனவர்களுக்கும் வரும் 23ஆம் தேதி வரை காவல் நீட்டித்து உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து மீனவர்கள் அனைவரும் மீண்டும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கச்சத்தீவை மீட்க புதிய அணுகுமுறையை மத்திய மாநில அரசுகள் கையாள வேண்டும் என்று வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸை பலப்படுத்த உறுப்பினர் சேர்க்கும் நிகழ்ச்சியை சென்னையில் வியாழனன்று ஜி.கே. வாசன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனவரி 31ஆம் தேதிக்குள் 50 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான ஆயத்த பணியில் தொண்டர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கச்சத்தீவை மீட்க புதிய அணுகுமுறையை மத்திய மாநில அரசுகள் கையாள வேண்டும் என்று கூறிய வாசன், மீனவர்கள் குறித்து பேச அனைத்து தமிழர்களுக்கும் உரிமை உண்டு என்று தமிழிசை கூறிய கருத்திற்கு பதிலடி கொடுத்தார். கச்சத்தீவை பொறுத்தவரையில புதிய அணுகுமுறை, புதிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழலிலே மத்திய அரசு இருக்கிறது. அதை மாநில அரசு வலியுறுத்த வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற மீனவர் தொடர் பிரச்சினைக்கு கச்சத்தீவு நம்வசம் இருப்பதுதான் நியாயம் என்று மீனவ சமுதாயம் உணர்கிறது. எனவே உண்மை நிலைக்கு ஏற்றவாறு அரசாங்கங்கள் தங்களுடைய பணியை செய்ய வேண்டும். பதிலுக்கு பதில், ஏட்டிக்கு போட்டி என்ற அரசியலை தவிர்க்க வேண்டும் என்று தொண்டர்களுக்கு வாசன் அறிவுரை வழங்கினார். சாதி பெயரை கூறி திட்டிய பள்ளி தலைமையாசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவை அரசு பள்ளி மாணவர்கள் கரும்பலகை, கண்ணாடிகளை உடைத்து சூறையாடினர். கோவை சித்தூரில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை நிர்மலா தேவி வியாழனன்று மாணவர் ஒருவரை சாதி பெயர் கூறி திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் வகுப்பில் இருந்த இருக்கை, மேசை, கரும்பலகைகளை அடித்து நொறுக்கினர். இச்சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த மற்ற மாணவர்கள் வகுப்பறையை விட்டு அலறியபடி வெளியேறினர். அப்போது பள்ளியின் ஒரு பகுதியில் பட்டாசு வெடித்ததால் அங்கு பதற்றம் நிலவியது. ஜாதி பத்தி தப்பா பேசியிருக்காங்கன்னா அதங்காட்டிக்கு அன்னைக்கு மிஸ் இந்த ஸ்கூலை விட்டு போகணும்னு சொல்லி எல்லாம் உடைச்சிட்டாங்க. வகுப்பறையில் இருந்த தீயணைப்பு கருவி உடைக்கப்பட்ட நிலையில் 3 மாணவிகள் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் முதன்மை கல்வி அதிகாரி ஞானகௌரி மாணவர்களை கட்டுக்குள் கொண்டு வந்து பள்ளிக்கு விடுமுறை அளித்தனர். மிகவும் துரதிருஷ்டமானது, ரொம்ப வருந்தத்தக்கதும் கூட. ஒரு பள்ளிக்கூடத்தில் தூரம் எதிர்பார்க்கல. நாங்கள் அந்த தலைமையாசிரியர் அவங்க பேசின சில சொற்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நமக்கு புகார் கொடுத்துருந்தாங்க. அந்த புகார் மீது விசாரணை பண்ணியிருந்தோம். எந்த நிலையில் வெளியில் இருக்கிறவங்களுடைய தூண்டுதலா இல்லை மாணவர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு இதான்னு தெரியல, வேட்டை வெடிச்சுட்டு தொந்தரவு பண்ணிட்டு ஃபயர் எஸ்டிங்விஷர்லாம் எடுத்துகிட்டு போய் அடிச்சு அப்போ மற்றவங்களாம் கொஞ்சம் பயந்துருக்கிற மாதிரி தெரியும். பிரச்சனையை நம்ம கமிஷனர் ஆஃப் கார்பரேஷன்கிட்ட பேசி உடனடியாக அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை உடனே எடுத்துடலாம். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தங்கத்தின் விலையில் வியாழனன்று ஒரு சவரனுக்கு 112 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,984 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,498 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 40 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,085 ரூபாயாக இருந்தது.
மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றின் கரையோரத்தில் வியாழனன்று யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் துவங்கியுள்ளது. தமிழக கோவில் மற்றும் பள்ளி வாசல்களில் உள்ள யானைகளுக்கான இந்த ஆண்டு புத்துணர்வு முகாம் டிசம்பர் 11ஆம் தேதியான வியாழனன்று துவங்கி ஜனவரி 27ஆம் தேதி வரை 48 நாட்கள் நடக்கிறது. இந்த முகாமை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் செந்தூர் பாண்டியன் துவக்கி வைத்தார். மேட்டுப்பாளையம் முகாமில் பங்கேற்றுள்ள யானைகளுக்கு நடைபயிற்சி, மூலிகை மருத்துவ சிகிச்சை மற்றும் சத்தான உணவு போன்றவை வழங்கப்படும் என்று அமைச்சர் செந்தூர் பாண்டியன் தெரிவித்தார். இந்த ஆண்டில் 30 யானைகள் கலந்து கொண்டு புத்துணர்ச்சியும் யானைகளுக்கு புத்துணர்ச்சி தரப்படுகிறது. அதில் இங்கே யானை வருகின்ற யானைப்பாகர்களுக்கு யானையை எப்படி பராமரிக்க வேண்டும், அதை எப்படி சிறந்த முறையில் வழிநடத்த வேண்டும் என்கின்ற பயிற்சியும் கொடுக்கப்படுகிறது. யானைகளுக்கும் சத்துள்ள உணவுகள் கொடுத்து இந்த 48 நாட்களும் நல்ல புத்துணர்ச்சி ஏற்படுத்தி அதற்கு அங்கங்கு அந்த யானைகளுடைய வாழ்விடத்திற்கு செல்ல அனுப்பி வைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு முகாமில் 45 யானைகள் பங்கேற்க இருந்த நிலையில் தற்போது 30 யானைகள் மட்டுமே கலந்து கொண்டுள்ளன. மீதமுள்ள 15 யானைகளுக்கு அந்தந்த இடங்களிலேயே புத்துணர்வு பயிற்சி மற்றும் சத்தான உணவு வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். யானைகள் புத்துணர்வு முகாம் துவக்க நிகழ்ச்சியில் அமைச்சர் வேலுமணி, கால்நடை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.